உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். சனி பகவான் இந்த ஜூலை 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் 28ஆம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார். இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிநாதன் 1-12 கூடியவர் வக்கரமாகிறார். 2ஆம் இடத்துல வந்தார். 12 கூடியவன் 2ஆம் வீட்டில் வந்ததால் நிறைய காசு கஷ்டம், வெறும் கஷ்டமாக பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த கஷ்டமெல்லாம் சரியாகி இப்போ என்ன ஆகுதுன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 2ஆம் வீட்டில் வக்கரமாகும் பொழுது, 12 கூடியவன் 2ஆம் வீட்டில் வக்கரமாகும் பொழுது தனப்பிராப்தி என்பது ஏற்படுகிறது. தொழிலில் மாபெரும் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி. பணம்னா பணம், அப்படி பணம் உங்களுக்கு பணம் கொட்ட போகுது. அதான் அதில் இருக்க பெரிய விஷயமே. பண விஷயங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. அதான் ஒரு பெரிய விஷயமே. என் வாழ்க்கை இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த 2ஆம் இடத்திலே 12 கூடியவன் வக்கரமாகும் பொழுது பெரும் பணம் வந்து சேருகிறது. 200% நடந்தே தீரும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இந்த உலகத்தில் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது, யாரும் கிடையாது. அதாவது சனி பகவானோட சூட்சம். மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். 12 கூடியவன் வக்கரமாகி எதெல்லாம் செலவு நினைச்சிங்களோ அதெல்லாம் பாசிட்டிவாக வரும் சார். கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும். கும்பராசிக்காரர்கள் ரொம்ப கன்ஃபைன்டான ஆட்கள். தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்கிறவங்க. யாரும் இவங்களை சீண்டக்கூடாது. சீண்டுனா எரிமலையை பார்ப்பீங்க. கும்பராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையான உணர்வுடையவர்கள். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயந்தான், கும்பராசிக்காரர்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். எது நினைக்கிறாங்களோ அதை நடத்திடுவாங்க. வாழ்க்கையில் அவங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள். ஏன்னா குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுற ஒரு ஆள் இவங்க தான். இந்த 2ஆம் இடமாகப்பட்ட குருவினுடைய ஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரமாகும் பொழுது பொன்னாக பொருளாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும். தங்கமாக வாங்குவீங்க. தங்கம் வாங்க, தங்கமாக வாங்க. உங்களுக்கு தங்கம் அப்படியே கொட்டும். இந்த 2ஆம் இடத்திலே 12 கூடியவன் வக்கரமாகிறான். வக்கரமாகும் பொழுது இதெல்லாம் நடக்கிறது. அடுத்ததாக என்ன ஒரு பெரிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 கூடியவன் என்ன அப்படின்னா இல்லற சுகம் என்று பொருள். இல்லற சுகம். இந்த 12 கூடியவன் வக்கரமாகி 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தனப்பிராப்திக்கெல்லாம் சூப்பர் தான் சார். ஆனால் குடும்ப உறவில் பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப உறவில் இல்வாழ்க்கை சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் நிச்சயம் ஏற்படும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும். அதுக்கான டாக்டரை பார்க்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணணும். அதான் இருக்கிறதுலே பிரைமான விஷயம். இந்த 12ஆம் வீடு அப்படிங்கிறது இல்வாழ்க்கை, தாம்பத்தியம், கணவன் மனைவி சுகம், இதெல்லாம் இந்த 12ஆம் வீடு. இந்த 12 கூடியவன் 2ஆம் வீடு. 2ஆம் வீடு என்பது என்ன அப்படிங்கிறது என்னென்னா தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தில் இருந்து தனத்தை கெடுக்கிறார். ஆனால் கெடுத்த தனத்தை வக்கரம் பெற்று தனத்தை கொடுக்கும் ஒரு தெய்வமாக மாறுகிறார். எல்லாம் வல்ல எம்பெருமான் இந்த சனீஸ்வர பகவான் மட்டும் மனசு வச்சுட்டாருன்னா பொன்னை பொருளை வாரி தருவார். ஒரே ஒரு பிரச்சனை, லக்னாதிபதி ராசியாதிபதி இவரும் வக்கரம். இவர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா உடல்நிலையில் சோம்பேறித்தனம். என்னன்னே தெரில சார், ரொம்ப சோகமாகவே இருக்கு. காலைல எந்திரிச்சதுலேருந்து ஒரே டயர்டாகவே ஃபீல் ஆகிறேன். என்ன கன்றாவின்னு தெரில, நடந்தால் உடம்பு கூட வருது அப்படிங்கிற மாதிரி சும்மாவே பிரச்சனை, சும்மாவே உடம்பு சரியில்லாமல் போகிறது, உடம்பு ரீதியான பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உடல் ரீதியான சங்கடங்கள் என்பவை ஏற்படும். ஏதேனும் ஒரு சங்கடம். ஸோ மந்தகாரகன்னு பேர். ஸோ ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது மந்தகாரகன் உடல்நிலையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை கொடுத்து, முக்கியமாக கால் பகுதியில் பிரச்சனை கொடுப்பார். கும்பராசிக்காரர்களுக்கு கால்லையே, அது எது நடந்தாலும் சரி சார், கால்லையே அடி விழுவுது சார். அது ஏன் தான் தெரில, கால்லையே பிரச்சனை வருது. ஸோ அப்போ நடக்கிறது திருவடி சரணம்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் கும்பம் மீனம்லாம் பாதம், கும்பம்லாம் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே தான் அடிபடுறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, இது எல்லாம் இந்த கால்லையே தான் நடக்கும். யூனிட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். சனி வக்கரத்திலே தினமும் ஆஞ்சநேய ஹனுமத் சலீசா கேட்க வேண்டும். ஆஞ்சநேயரை பிடிக்கணும், ஐயப்பனை பிடிக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே போகிறீங்க. இதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் வரமாக மாறும். ஹனுமத் சலீசா, பணம் வருது சார், எல்லாம் வருது, அனுபவிக்க உடம்பு இல்லை. இங்கேருந்து ஊட்டி போகலான்னு தோணுது சார், டெய்லி நினைக்கிறேன் ஊட்டி போகணும், ஆட்டம் போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஊட்டி போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் என்ன பிரச்சனை வந்துடுது?
அப்புறம் பார்த்துக்கலாம், டயர்டாக இருக்குது, கூடவே சேர்ந்து டயர்டும் வந்துடுது. ஏன் டயர்டாகிறேன்னு எனக்கே தெரியல சார், ஆனால் நான் டயர்டாகிட்டே இருக்கேன். இதெல்லாம் தான் பிரச்சனை. டயர்டாகிட்டே இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராசிநாதன் வக்கரமாகக்கூடாது. ராசிநாதன் வக்கரமாகும் போது சந்நியாசம் போன்ற எண்ணங்கள் வரும். காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா. சில பேர் சித்தம், தவம், யோகம்லாம் போயிடுவீங்க. ஆன்மீக வாழ்க்கைக்கெல்லாம் போயிடுவீங்க. சார் நான் வந்து இறைவனை அடையலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார், இந்த சாதாரண வாழ்க்கை எனக்கு வேணாம் சார், நான் காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி சப்த கன்னிகளையும் மீட் பண்ணிட்டு தான் சார் நான் திரும்ப வருவேன். ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான், திடீர்னு போனால் சார் காட்டுக்குள்ளே போனால் ஆளையே காணோம் போன்றவைகள்லாம் ஏற்படும். கும்பராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். கும்பராசிக்கு அதிபதி எம்பெருமான் சனீஸ்வர பகவான். வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டையை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் ராசி. ஆணா பிறந்தாலும் ஆண் ராசி, பெண்ணா பிறந்தாலும் பெண் ராசி. புலனாய்வுத்துறைன்னு சொல்கிறோம் பாருங்க, ரகசியம் காக்கக்கூடியவங்க, அரசியலில் பெரிய ஆளாக இருக்க வேண்டியவங்க, ஆன்மீகத்தில் பெரிய ஆளாக இருக்க வேண்டியவங்க, எல்லாமே இந்த ராசி தான். செம்ம யோகங்கள் அடையக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. ஆனால் 2025க்கு முன்ன வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் பல இடையூறுகளை தான் சந்திப்பீங்க, இன்னலை தான் சந்திப்பீங்க, துன்பத்தையும் சம்பாதிப்பீங்க, பல சட்ட சிக்கல்களையும் சந்திப்பீங்க. ஒரு கேஸ் இருக்கும், அது மண்ணாலேயோ பெண்ணாலேயோ ஏதோ ஒரு கேஸ் வரும், அது வாதாடி ஆடி ஓடி அடைஞ்சு திரியக்கூடிய நேரம் உண்டு. நீங்கள் தான் வெற்றி அடைவீங்க. இந்த 2.5 வருஷம் இழுபறில் இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாதசனின்னு சொல்லுவாங்க. ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு உட்காரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. இடுப்புக்கு கீழே பலம் இருக்காது, நரம்புகள்லாம் வலு இருக்காது. நீங்கள் தான் உங்கள் ஆரோக்கியத்தை பார்க்கணும், உங்கள் உடம்பு மேலே கேர் பண்ணணும். படிக்கிற குழந்தைங்க செம்ம ப்ரில்லியண்ட்டாக படிப்பீங்க, ஆனால் அதுக்கான வேலை கிடைக்காது. இப்படிலாம் இருந்த தருணத்தில் இனிமே தான் உங்களுக்கு யோகம். நீங்கள் தாங்க உங்கள் முன்னோரை நினைக்கணும், உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நினைக்கணும். ராகு காலம்லாம் உங்களுக்கு யோகம்தான். இப்படி முறையான வழிமுறைகள் பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகும். நிறைய பேருக்கு இருதாரத்து தோஷமும் இருக்குது, அதெல்லாம் வரக்கூடாது. படிக்கும் போதே நல்லா வேலை பார்த்து நல்ல கணவர் நல்ல குடும்பத்தோடு அமையணும்னு சொல்லி வேண்டிக்கணும். உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டாவே போதும். இப்படி பக்குவங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி கூட உங்களுக்கு கொட்டாது. ஆனால் ஏமாறுவீங்க கும்பராசிக்காரங்க. இந்த ஏமாற்றத்தை வெளியே சொல்ல முடியாது, அப்படியாம்பட்ட ஒரு ஏமாற்றம் ஏமாறுவீங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கும் கணவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தேவையில்லாத நபர் மூக்க நுழைப்பார், அதுலேயும் ஏமாறுவீங்க. தாம்பில்ல தனக்கு பிறந்த குழந்தை மேலே அரவணைச்சு அன்பா பண்பா வாழும் சொல்லக்கூடிய தருணத்துக்கு உங்களையே இழப்பீங்க. கல்லு மண்ணு சுமந்தாது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு உண்டு. இனிமே ஏமாறாதீங்க, உங்கள் குடும்பத்துக்காக வாழுங்க. சூப்பராக இருக்கக்கூடிய நேரம் வருது. 2.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2.5 வருஷம் ஒரு யுகம் மாறி. 2.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட துன்பத்தை வெளியே சொல்ல முடியாது. எந்த துறையில் இருந்தாலும் சரியா அந்த துறையில் ஒரு தொந்தரவு வரும். அரசியல்லே இருந்தா கூட அரசியல்ல ஒரு இன்னல் வரும். அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் அந்த துறை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரும். இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்கு. எதுலேயும் மாட்டிக்காதீங்க. தான் முன்னோர் வழிபாடை முதல்ல பண்ணுங்க, தான் குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்க. சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. மேன்மை வரக்கூடிய நேரம் இனிமே தான். தப்பு பண்ணவனுக்குத்தான் தண்டனை. நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, ஆனால் நீங்கள் துன்பத்தை அடையணும் கேட்குறது விதி. ஏன்னா உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்தாரே பண்ணுவாங்க, அக்கம் பக்கங்காரங்களே பண்ணுவாங்க, பணிபுரிகிற ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க. இருந்திருந்தாலும் கும்பராசிக்காரங்க உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும், தரமாக இருக்கிறதுக்கு மேன்மையான வழிமுறைகள் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுங்க. குறையில்லாமல் இருப்பீங்க. பயப்படாதீங்க. சனி வக்ர பேச்சியோ உக்ர பேச்சியோ, ஏன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு அதிபதி, நீதிமான். தலை வணங்குங்க, அவரை அண்ணான்னு கேளுங்க. இப்படி இருந்தால் ஒரு குறை வராது. கும்பராசி ஒரு இடத்துலையோ ஒரு வீட்டிலையோ இருக்குன்னா அந்த வீட்டில் உள்ள நபர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய பொறுப்பை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஏன்னா தன்னுடைய பொறுப்பை பற்றி யோசிக்காமல் மற்றவர்களுடைய பொறுப்பை
வழிநடத்தி செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வலிமை கும்பராசிக்கு உண்டு. கும்பராசிக்காரங்க ஒரு இடத்துல நிலையா நிற்க முடியாது. ஒரு படபடன்னு வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுடைய வேலையும் சேர்த்து பார்ப்பீங்க, மற்றவங்க வேலையை அதிகமாக பார்ப்பீங்க. இது உங்களுடைய இயக்கம். உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா, பல பேருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. எப்பவுமே நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. ஈஸியாக போய் அன்புக்கு அடிமையாகிறது. அதுவும் கும்பராசியில் யாரெல்லாம் காதல் திருமணம் முடித்தாங்களோ அதில் 60% பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. 40% தான் தப்பிச்சிருப்பீங்க. சுய ஜாதகத்தை ஏதாவது கொஞ்சம் வலிமையாக இருந்தால் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் 60% பேர் காதல் திருமணம் பண்ணி ஐயோ ஏன்டா கல்யாணம் பண்ணேன், ஏன்டா என்னை படுத்துறாங்களடா அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறீங்க. உங்களுடைய உண்மையான அன்புக்கு உண்மையான பாசத்துக்கு மதிப்பு எப்போ கிடைக்கும்னு ஏக்கத்தில் இருக்கிற ஒரே ராசி கும்பராசி தான். அதிகமான ஏக்கம். அதாவது எல்லா ராசியும் இருக்க தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் பர்சன்டேஜ் அதிகம் வச்சு பார்த்தா கும்பராசிக்கு சொல்லலாம். இப்படிப்பட்ட கும்பராசினியர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து உண்மையான பாசம் வைத்து உண்மையான நேசம் வைத்து துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட கும்பராசினியர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் உண்மையாக பாசம் வச்சு உங்களை எவ்வளோ தூரம் காயப்படுத்துகிறாங்க, எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறாங்க, உங்கள் கூடயே இருந்து குளிபறித்து உங்களை லாக் பண்ணாங்களோ அத்தனை நபர்களுமே இனிமே திருத்தப்படுவார்கள், இல்லை திருந்திக் கொள்ள வேண்டும். சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து அவர்களுக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்ட போகிறார். கும்பராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்குற விஷயங்களை கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். யாராவது பணம் கேட்டாங்கன்னா உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்ததை விட பக்கத்து பாக்கெட்லையும் சேர்த்து கடன் வாங்கி கொடுத்தவங்க தான் நீங்களாம். எதுக்கு உங்களுக்கு கடன் வந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உரிய செலவுக்கான நீங்கள் வாங்கிய கடனை விட மற்றவர்களுக்குரிய பிரச்சனைக்காக நீங்கள் வாங்கின கடன் தான் அதிகம். ஐயோ கூட இருந்த அந்த அக்கா வருத்தப்படுறாங்க, ஐயோ கூட இருந்த அந்த தம்பி வருத்தப்படுறான், ஐயோ பாவம் நம்ம கெட்டணும், நம்ம புருஷன், நம்ம பாசக்கார கணவர், அவர் வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்துருப்பீங்க. அந்த கணவர் என்ன பண்ணுவார், உங்கள்கிட்டயே நகை வாங்கிடுவார், உங்கள்கிட்டயே சொத்தை வாங்கிடுவார், உங்களே தூக்கி போட்டு அடிக்கார். இப்போலாம் பல கும்பராசி பெண்களுக்கு ஏற்படுதுங்க. அதேபோல் உண்மையாகவே பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி உங்களுடைய மனைவிக்காக மனைவியோட குடும்பத்துக்காண்டி நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துட்டு கஷ்டம் நீங்கள் கம்பெனியில் வசம் வாங்கிட்டு இருப்பீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி உங்களை பாசமாக புரிஞ்சுக்கிறாம என்னையா வேலை பார்த்து கொடுத்த அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. இது ஆண்களுக்கும் பொருது பெண்களுக்கும் பொருது. கும்பராசினாலே ஒரு இயற்கையாகவே இறக்க குணம் கொண்ட அன்பான ராசினியர்கள் தான் கும்பராசினியர்கள். அப்போ அந்த நிலையில் என்னை புரிஞ்சுக்கல நீங்கள் ஒரு செகண்ட் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா, அந்த கவலை அந்த வருத்தத்துக்கு இப்போ சரியான பாடத்தை உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்ர நிலையில் அமர்ந்து அவர்களுக்கு பாடத்தை புகட்டப் போகிறார். புதிய வீடு மனை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வீடு கண்டிப்பாக கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு, இடம் வாங்கி போட வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டங்களில் பணம் வரும். இந்த வக்ர பயிற்சி காலங்களில் 108 நாளில் புதிய வீடு மனை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வீடு கண்டிப்பாக கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு, இடம் வாங்கி போட வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டங்களில் பணம் வரும். இந்த வக்ர பயிற்சி காலங்களில் 108 நாளில் கும்பராசிக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏதோ திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு பணம் உங்களுக்கு வருவதற்கான பாக்கியம் உண்டு. ஆனால் அந்த பணத்தை சேமிப்புக்கான செயல்படுத்த வேண்டிய யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. சும்மா தியாகம் என்று எடுத்து கொடுத்துட்டு பலபடியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? முடிஞ்சளவு நான் உங்களை அன்பாக கேட்குறேன், கோபமாக சொல்லலை, அன்பாக தான் சொல்கிறேன். முடிஞ்சளவு உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. அந்த பணத்தை வாங்கி இடம் வாங்கி போடுங்க, அந்த பணத்தை வச்சு வீடு வாங்கிக்கிட்டுங்க. உங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் கும்பராசினியர்களுக்கு லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஏற்றமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உறுதியாக உண்டு. உங்கள் லக்கணம் என்ன லக்கணமாக இருக்கட்டும், உங்கள் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருந்தால் இந்த சனி பகவான் வக்கர நிலையில் அமர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுப்பார், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பாருங்கிறது நிதர்சனமான உண்மை. கும்பராசியில் யாரெல்லாம் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் ஆசிரியர்களாக வேலை பார்க்குறீர்களோ, யாரெல்லாம் பொதுநல தொண்டில் இருக்கிறீர்களோ, மக்கள் பணியில் இருக்கிறீர்களோ, அனைவருக்குமே ஒரு மகத்துவமான ஒரு நாட்களாக உங்களுடைய உண்மையான ஒரு தொண்டுக்கான உங்களுடைய உண்மையான வேலைக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த 108 நாட்கள் இருக்க போகிறது. பதவி உயர்வு கிடைக்க போது, வெற்றிகரமான சூழ்நிலை உருவாக போது. நீங்கள் உங்களுக்காக நீங்கள் பயணிக்கும் இந்த 108 நாளும் அற்புதமான நாளாக சனி பகவான் கொடுப்பார். வக்கர நிலையிலிருந்து உங்களுக்கு அனைத்து விதமான அற்புதங்களையும்
நிலைநாட்டுவார் என்பது உண்மை. கும்பராசி நேயர்களே, சனி வக்ர பயிற்சி 2025 பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த குடத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி தான் உங்க மனசும். லாப நோக்கத்தையே ஒரு அடிப்படையாக வச்சு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே உங்கள்கிட்ட இருக்கும். ஒருத்தட்ட பேசினா கூட அந்த டயத்தை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிறத மைண்டில் வச்சு தான் பழகுவீங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டபனாக இருக்கும், ஒரு தீர்க்கமாக இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான், அதாவது இவ்வளவு நாளாக 7.5 சனியினுடைய கடைசி 2.5 ஆண்டுகளான ஒரு உங்களுடைய அதாவது உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துருந்தார். அவர் இப்போ உங்களுடைய ஜென்மத்திற்கு வக்ரமடைந்து திரும்பி வந்திருக்கிறார். எதில் கவனம் வேண்டும்? வாக்கில் கவனம் வேண்டும். உங்களோட தாயாரோட உடல் நலத்தில் கவனம் வேண்டும். உங்களுடைய உடல் நலத்திலே கவனம் வேண்டும். நீங்கள் வெளியில் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் ஊரை விட்டு எங்கே வெளியில் போகிறீங்களோ அந்த வேலைக்கு போகலாங்க. ஆனால் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடாதீங்க, கிடைக்காது. அப்போது ஒரு வேலையில் இருக்கும்போதே இன்னொரு வேலையை தேடிக்கிட்டு போகிறது சமத்தான ஒரு பிள்ளைக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அதீதமான முயற்சிகள் தேவைப்படுது. ஏதாவது லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ட்ரபுளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவங்களோட பேச்சுவார்த்தையில் சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நிலையில் முக்கியமான ஒரு அக்கறை தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகளில் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ சந்தேகப்பட்டு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இப்போ உள்ள காலகட்டம் சரியில்லைங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறத உங்களோட சுயஜாதகம் எப்படி இருக்கோ அதுதான் நிர்ணயம் பண்ணும். ஏற்கனவே போன அந்த அதாவது மகர ராசியில் சனி சஞ்சாரம் பண்ணும்போதும் சரி, உங்கள் ராசியில் சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தப்பவும் சரி, இப்போவும் சரி, கணவன் மனைவி உறவு நிலையில் ஒரு பிணக்கத்தை, அதாவது ஒரு சின்ன சுணக்கம் ஏற்பட்டாலும் அதை டெவலப் பண்ணி கொண்டு போகக்கூடிய தன்மைங்கிறது சுற்றுவட்டில் எல்லாரும் உங்களுக்காக பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த பீரியடை அதை சரி பண்ண பீரியடாக எடுத்துக்கோங்க. ஒரு ஹீல் ஆகிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ஹீல் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து பார்ட்னரை ஹர்ட் பண்ணாதீங்க. அவங்கள ஹர்ட் பண்ணும்போது உங்கள் ராசிக்கு நேர் 7 என்னதுங்க? சூரியனோட ராசி. அப்போ என்ன பண்ணுவீங்க? அவங்கள போய் ஹர்ட் பண்ணும்போது என்ன ஆகுங்க? உங்களை அவங்க திருப்பி ஹர்ட் பண்ணும்போது நீங்கள் அது ஒரு நெருப்புத்தன்மை இல்லையா? அது உங்களை தான் சங்கடப்படுத்தும். அதனால் முடிந்த அளவு கணவன் மனைவி உறவு நிலையில் மேம்பாடு அடைவதற்கு என்ன விஷயங்கள் இருக்கோ அதை பண்ணுங்க. இல்லையா, பேசும்போது ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அந்த பக்கம் போயிடுங்க. கணவன் வந்து பேசுனா மனைவி தண்ணியை குடிச்சிட்டு அந்த பக்கம் போயிருங்க. மனைவி பேசுனா கணவர் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அந்த பக்கம் போயிருங்க. அதை விட்டுட்டு கூட பேசி வாய் வளர்த்து சங்கடத்திற்கு ஆளாகி கொள்ளாதீர்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். படிக்கிற பிள்ளைங்க அதீதமான முயற்சிகளை எடுங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு உச்சிதமாக இல்லை. அதே மாதிரி புதுசாக ஏதாவது கோல்டு இருந்ததுன்னா அந்த கோல்டு வந்து மிஸ் ஆகிட்டு திரும்பி வேறு ஏதாவது ஒன்று, அதாவது ஒரு சின்ன திருகாணி தொலைஞ்சு போச்சு, மூக்குத்தியில் வந்து அந்த இது தொலைஞ்சு போச்சுங்க. அதே மாதிரி நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு செயினில் ஒரு டாலர் போட்டிருந்தேன், அது அந்த கீழே விழுந்துச்சு, வேறு மாற்றினேன். இந்த மாதிரியான அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு புதுசாக வாங்கினா கூட அது பழசை எதையாவது போட்டுட்டு வாங்கக்கூடிய தன்மை, அதாவது லோன் போட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய தன்மை அதெல்லாம் இருக்கும். ஆனால் எப்பயுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி வக்ரம் அடைந்திருக்கும் போது நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்து பண்ணணும். இல்லைனா அது உங்களை ரிப்பீட் பண்ண வைக்கும். அதான் முக்கியம். அப்போ ராசிக்கு 5ல் குரு சஞ்சாரம் பண்ணுறதுனால அவர் உங்களது ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வெற்றி வாய்ப்புகளும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தகுந்த நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்பு தான் இருக்கும். அதனால் அதீதமான முயற்சிகள் எடுத்துக்கோங்க. சுற்றுவட்டில் சொந்தக்காரவங்க அவங்க நம்மளை சங்கடப்படுத்துகிறாங்க, நம்மளை வந்து தேவையில்லாமல் அவமானப்படுத்துகிறாங்க. பெண்களாக இருந்தால் புகுந்த வீட்டில் சங்கடப்படுறோம், வேலை செய்கிற இடத்துல மட்டப்படுத்தப்படுறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவான காலகட்டமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் கவனம் பண்ண வேண்டிய விஷயம், வாக்கில் கவனம் வைங்க, சாப்பிட்ற விஷயத்தில் கவனம் வைங்க. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறுறதுக்கு முன்னாடி 15 வாட்டி யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வீடு இடத்த மாற்றிருப்பீங்க. அட்லீஸ்ட் சில பேர் வந்து பாம்பு உள்ளே வந்துருச்சுங்க, பாம்பு தொந்தரவு பண்ணுது, இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு கண்ணில் காட்டியிருக்கும். இந்த கும்பம் சிம்மம் இவங்கெல்லாம் இருக்க வீட்டுகளில் பாம்பு வர்றது, பாம்பை கண்ணில் பார்க்குறது, கனவுல பாம்பு வருது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ போயிட்டுருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக வைங்க. படிக்கிற பிள்ளைங்க நல்லா உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா சரஸ்வதி காயத்ரி, அதே மாதிரி ஹயக்ரீவர் காயத்ரி எல்லாம் சொல்லிட்டு படிங்க. சொல்லிட்டு படிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் 100% தரும்னு நான் சொல்கிறேங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களோட தொழிலில் ஏதாவது மாற்றம் பண்ணணும், முன்னேற்றம் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இவ்வளோ நாளாக நான் ஒரு ஒயிட் பெயிண்டில்
வீட்டில் இருந்துச்சு, அதை வந்து பிங்காக மாற்ற போகிறேன், ஒரு க்ரீனாக மாற்ற போகிறேன், இப்படிலாம் நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி உங்களோட தொழில் வேலை பண்ணக்கூடிய இடத்த ஒரு புதுசாக ரெனோவேட் பண்ணி கொண்டு போங்க. ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள், ஆல்ட்ரேஷன் தேவைப்படும். அதாவது இங்கே இருக்கோம், இங்கேருந்து வேறு பக்கம் போகிறோம், இந்த ஆல்ட்ரேஷன்லாம் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி ஒரு கோல்டு வாங்கினா கூட பழசு எதையாவது போட்டுட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் ஒரு உச்சிதமான காலகட்டமாக இருக்கும். ஆனால் இரவு நேர பயணங்களில் கவனம் வேண்டும். இதெல்லாம் பண்ணிக்கங்க. எப்பயுமே நீங்கள் சிறு தெய்வ வழிபாடுகளையும், அதாவது பெரியாண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா சனி வந்து இங்கே ஒரு மூல திரிகோணத்தை அடைகிறார், அதனால் பெரியாண்டவர் மாதிரியான ஒரு தெய்வத்தையும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குச்சனூர் சனி பகவானையும் திருநள்ளாறு சனி பகவானையும் சென்று அந்த சனிக்கிழமை நாளில் வழிபாடு பண்ணுறது சகல விதத்திலையும் வெற்றியை தரும்.